அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி ஷ்ரஹ்லி ஸத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா ரப்பி ஸித்னி இல்மா ரப்பி ஸித்னி இல்மா. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உங்களுக்கும் எனக்கும் கல்வி ஞானத்தை அறியப்படுத்துவானாக இன்ஷா அல்லாஹ், ஆமீன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய லெசன்மா அகீதா லெசனோட கண்டினியூஷன் அப்படியே பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இப்னு சையீதா என்னும் மொழியியலாளர் என்ன கூறியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரபு மொழியில இபாதத் அப்படின்ற அடிப்படை சொல்லோட அடிப்படை என்னன்னு பாத்தீங்கன்னா ததுலீல். ததுலீல்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இழிவக்குதல் அல்லது இழிவடைதல். அதாவது தரீக்குன் முதல்லல், அதாவது நடந்து நடந்து தேய்ந்த பாதை. ரஜுலுன் தலீலுன், இழிவான மனிதன். நான் இந்த இது கிளாஸ் எடுக்கும் போதே நீங்க அதுல உள்ள அந்த இமேஜை பாருங்க இன்ஷா அல்லாஹ். அப்பதான் உங்களுக்கு அரபோட இதுவும் தமிழோட அர்த்தமும் இன்ஷா அல்லாஹ் புரியும், சரியா? அதாவது ஒருத்தருக்கு கீழே இருப்பவங்களை தான் என்னது அந்த இதைத்தான் இபாதத் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இதுல இருந்துதான் என்னன்னா அப்து என்ற வார்த்தை வந்திருக்கு. அப்துனா என்னது? அடிமை. தன் எஜமான் ஏவியதை செய்யறவர் தான் அடிமை. எஜமானுக்கு மாறு செய்ய மாட்டாரு. அதாவது எஜமானோட கட்டளைக்கு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையுமே மாற்று கருத்து இல்லாதவர் தான் யாரோ அடிமை. ஒரு அடிமை கடுமையான ஒரு வேலை செய்துட்டு அப்பதான் வந்திருப்பாரு. ஆனா திருப்பியும் அவரோட எஜமான் ஒரு கடினமான வேலையை சொன்னாலும் அதை அவர் என்ன பண்றாரு, எந்தவித தயக்கமும் என்று செய்யணும், செஞ்சுதானே ஆகணும். இல்லைன்னா அவருக்கு அந்த எஜமானுக்கு தண்டிக்கிற உரிமை இருக்கு இல்லையா? சோ அதுக்கு பயந்தாவது நம்ம செஞ்சுதான் ஆகணும். அப்ப இந்த அப்து அப்படின்ற வார்த்தையும் என்னன்னா அதுல இருந்துதான் இபாதத் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்திருக்கு. இப்னு சையீதாவுடைய அரபு அகராதப்படி இபாதத் அப்படின்னா என்னன்னா தன்னை இழிவுபடுத்தி கொள்றது. முழுமையா தன்னை என்ன பண்ணணும், அல்லாஹ் இப்ப நம்ம எக்ஸாம்பிள் அல்லாஹ்விடத்துல தன்னை முழுமையா ஒப்படைக்கணும், முழுமையா தன்னை இழிவுபடுத்திக்கணும். நம்ம எல்லாருமே அல்லாஹோட அடிமை அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கொள்ளக்கூடாது. அஸ்ஸிஹாக் அப்படின்றதோட அந்த டிக்ஷனரியோட அர்த்தம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இபாதத்தினுடைய அடிப்படை என்னன்னு பாத்தீங்கன்னா பணிந்து நடக்கிறது, இழிவடைவது. அதாவது அரபு மொழி ரீதியில பார்த்தோம்னா இபாதத் அப்படின்றது அடிப்பணிதல், இழிவடைந்த நடத்தல் மற்றும் அடிமைத்தனத்தோடு நடத்தல் போன்றவையாகும். இப்ப இஸ்லாமியோட பரிபாஷையில இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க இந்த இபாதத்துக்கு கூற வரைவிலக்கணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அல்லாஹ் விரும்பி அங்கீகரிக்கக்கூடிய உள்ளார்ந்த மற்றும் வெளிப்படையான அனைத்து சொற்களும் செயல்களும் என்னது இபாதத்து ஆகும், சரியா? அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய எல்லாமே என்னதுமா வணக்கமாகும். அதாவது உள்ளத்தோடு தொடர்புடையதும் வணக்கம், இபாதத்து தான். வெளிப்படையா அதாவது உடலோடு தொடர்புடைய செயல்களும் இபாதத்து தான், சரியா? இன்ஷா அல்லாஹ். அப்ப உள்ளார்ந்த மற்றும் வெளிப்படையான செயல்கள் எல்லாமே என்னமாகுது, இபாதத்தா ஆகுது. இப்ப இந்த அஸ்ஸிஹாக் என்ற அகராதியில உள்ள அர்த்தம் பார்த்தாச்சு. இப்ப அடுத்து நம்ம இபாபத்தோட இதை பத்தி பார்ப்போம். இப்ப உள்ளார்ந்த தொடர்புடைய செயல்கள் அப்படின்றது பாத்தீங்கன்னா நினைக்கிறதோ தஸ்பீகம் செய்யறதோ இது எல்லாமே வரும், ஓகேவா? அதே மாதிரி வெளிப்படையானது தொழுகிறது, ஹஜ்ஜு செய்யறது போன்ற எல்லாமே என்னது இபாதத்து தான். இப்ப மக்கள் இதுல என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, வெறும் தொழுகிறது, நோன்பு நோக்குறது, ஹஜ்ஜு செய்யறது இது மட்டும்தான் இபாதத்து அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. பட் அப்படி கிடையாது. ஒரு சகோதரர் தன்னுடைய ஒரு இன்னொரு சகோதரனை பார்த்து அவங்க புன்னகைக்கிறது கூட என்னதுமா சதக்கா அப்படின்றத மொழிகிறாங்க, சரியா? அப்ப ஒரு பாதையில ஒரு ஒரு தீங்கு செய்யக்கூடியது எதையுமே அகற்றதுமே என்னது ஒரு இபாதத்து தான். அல்லாஹ் தாலா ஒன்றை நேரடியாகவோ அல்லது தூதர் மூலமாகவோ தான் என்னது ஏவி இருப்பான், ஆர்வம் ஊட்டி இருப்பான் அல்லது அங்கீகரித்து சொல்லியிருக்கான். இது எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா இபாதத்து தான். இன்னும் சில உலமாக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அல்லாஹ் ஏவியதை செய்யறதும் அவன் எதெல்லாம் தடுத்திருக்கானோ அதை விட்டு தவிர்த்து கொள்வதும் அதன் மூலம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறது இது எல்லாமே என்னது இபாதத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல ஆர்வமூட்டக்கூடிய விஷயங்கள் பத்தி எதுவுமே குறிப்பிடப்படல. எல்லாருமே என்ன இது பண்றாங்கன்னா, இப்னு தைமியா அவங்களுடைய வரைவிலக்கணம் மிக சரியான கருத்து அப்படின்றத எல்லாருமே ஏகோபித்த முடிவா ஒத்துக்கிறாங்க. சோ இபாபத் என்னது, உடலளவிலும் சரி உள்ளத்தாலும் சரி ரெண்டுமே என்னதுதான் இபாதத்து தான். இபாதத்தோட வகைகள் என்னன்றதை இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க. முதல் வகை பாத்தீங்கன்னா அல் இபாதா அல் மஹ்லா. அதாவது அல்லாஹ் மார்க்கமாக ஆக்கியிருக்கும் போதே என்ன பண்ணிருக்கான், இபாதத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கான். அப்ப அல்லாஹ் இபாதத்து ஆக்கியது மட்டும்தான் இபாதத்து, மத்த எதுவுமே இபாதத்துன்றது கிடையாது, சரியா?
அல்லாஹும் அவனுடைய தூதரும் சொன்னா வந்து செய்யணும். அதுக்கு என்ன, ஏன், இது எப்படி வந்துச்சு, இது எப்படி அப்படின்ற கேள்வி கேட்கறதுக்கான அதிகாரம் வந்து அல்லாஹு தாலா நம்மளுக்கு தரல. அல் இபாதா அல் மஹலால வந்து 4 பிரிவுகள் வந்து உள்ளடக்கி இருக்காங்க. ஒன் வந்து அல் இபாதா அல் கல்பியா, அல் இபாதா அல் கவுலியா, அல் இபாதா அல் பதனியா, அல் இபாதா அல் மாலியா. சரியாமா? அல் இபாதா அல் மஹலாவோட முதல் பிரிவு பாத்தீங்கன்னா அல் இபாதா அல் கல்பியா. அல் இபாதா அல் கல்பியாவுல உள்ளம் சார்ந்த வணக்கங்கள் பத்தி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இபாதா கல்பியாவுல உள்ளத்தால செய்யக்கூடிய வணக்கங்கள் வந்து 2 வகை இருக்கு. ஒண்ணு வந்து என்னன்னா உள்ளத்தால பேசுறது, இன்னொன்னு உள்ளத்தால செய்யறது. இப்ப உள்ளத்தால பேசுறது வந்து பாத்தீங்கன்னா கவுலுல் கல்பு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வணக்கத்திற்கு தகுதியானவன் வந்து உண்மையான இறைவன் வந்து அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லைன்னு முக்மீன்கள் எல்லாருமே மனதால நம்புறோம் இல்லையா? அது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா கவுலுல் கல்பு, இபாதா கல்வியோட முதல் வகை, உள்ளத்தால பேசுறது. அதே மாதிரியே அவனோட அஸ்மாக்கள் எல்லாமே உண்மையானவை, அதாவது அவனோட பெயர்கள் எல்லாமே உண்மையானவை, அவனோட சிபாத்துக்கள் எல்லாமே பூரணமானது, மறுமை வந்து உண்மை, கபரோட வேதனை வந்து உண்மை, வாழ்க்கை வந்து உண்மையானது அப்படின்றத போன்ற விஷயங்கள் எல்லாமே மனதுக்குள்ள நம்மளுக்கு நம்ம பேசிக்கிறோம் இல்லையா? மனதெல்லாம் அது நினைக்கிறோம் இல்லையா? அது எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா உள்ளத்தால செய்யக்கூடியதுதான். இபாதாவுடைய கல்வியாவோட 2வது வகை என்னன்னு பாத்தீங்கன்னா உள்ளத்தால செய்யறது. உள்ளத்தால செய்யக்கூடிய செயல்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா அமலுல் கல்பு. ஓகேவா? இது வந்து இது என்னென்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, இப்போ ஒரு நியத்து செய்யறது, தவக்கல் அல்லாஹ் மேல வந்து இக்லாஸா இருக்கிறது, அடுத்து அல்லாஹுக்கு அஞ்சுறது, இது எல்லாமே என்னது மனதார நம்ம செய்யறது. சரியா? அல்லாஹுடைய நேசம் வைப்பது அல்லாஹுவின் மீது, அது வந்து மஹப்பா. சரியா? அடுத்து வந்து அல்லாஹுடைய அருள்ல வந்து ஆதரவு வைக்கிறது ரஜா, அல்லாஹுக்காக வந்து மக்களை வந்து மன்னிக்கிறது. இது போன்ற உள்ளத்தால செய்யக்கூடிய இதுல எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா அமலுல் கல்பு அப்படின்னு சொல்லப்படுது. அல் இபாதா அகல் மஹ்லாவுடைய 2வது பிரிவு பாத்தீங்கன்னா இபாதா கவுலியா, அதாவது வார்த்தை மற்றும் சொல் ரீதியான இபாதத்தை. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம களிமாவை வந்து வாயால மொழிகிறோம், திக்ரு செய்யறோம், திலாவா பண்றோம், மார்க்க போதனை பண்றோம், நல்ல வார்த்தைகளை சொல்றோம், சலாம் கூறுறோம், உண்மையை வந்து பேசுறோம், பாங்கு சொல்வது, ஆலோசனை மற்றும் ஆறுதல் சொல்வது, ஒரு நோயாளியை பார்த்து அவங்களுக்காக துவா செய்யறது, ருக்கையா செய்யறது, இது எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா சொல் ரீதியான, அதாவது வார்த்தை ரீதியான இபாதத். ஓகேவா? இப்ப அல் இபாதா அல் மஹ்லாவுடைய 3வது பிரிவு என்னன்னு பாத்தீங்கன்னா அல் பதனியா. அல் இபாதா அல் பதனியா, உடலால செய்யற இபாதத்தை. இப்ப நோன்பு நோக்கிறது, தொழுகிறது, ஹஜ்ஜு செய்யறது, தவாபு செய்யறது, ஜுஹாது பண்றது, கல்வியை தேடி ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு பயணிக்கிறது, இது எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா அல் இபாதா அல் பதனியா. சரியாமா? அடுத்து அல் இபாதா அல் மஹ்லாவுல உள்ள 4வது பிரிவு என்னன்னு பாத்தீங்கன்னா அல் இபாதா அல் மாலியா, பொருளாதாரத்தை கொண்டு செலவு செய்யறது, ஜகாத்து செய்யறது, சதக்கா செய்யறது, கடனால ஒருத்தவங்க வந்து ரொம்ப அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்க வந்து வறுமை நிலையில இருக்காங்க, அவங்களுக்கு போய் நம்ம அல்லாவுக்காக உதவி செய்யறது, இது எல்லாமே பாத்தீங்கன்னா பொருளாதாரத்தை கொண்டு செய்யும் இபாதத் வந்து அல் இபாதா அல் மாலியா. அல் இபாதா கைர மஹலாவுல வந்து முதல் வகை வந்து அடிப்படையில் இபாதத்து இல்லாத இயற்கையாக எல்லாரும் செய்யக்கூடிய கடமைகளை வந்து செய்யறது. அதாவது இது வந்து அடிப்படையில இபாதத்து கிடையாது, இபாதத்தா வராது, ஆனா எல்லாரும் செய்யற ஒரு கடமை. என்னன்னு பாத்தீங்கன்னா திருமணம் செய்யறது, குடும்பத்தினரை பராமரிக்கிறது, விருந்தினரை கண்ணியப்படுத்துறது, பெற்றோருக்கு நலம் செய்யறது, கடன் கொடுப்பது மற்றும் கடன் நீங்க உதவுறது, இந்த கடமைகளை எல்லாமே என்ன பண்றோம், நியத்து எதுவுமே இல்லாம தானே செய்யறோம். அப்ப இது வந்து என்னது இபாதத்து ஆகாது. ஆனா அல்லாவுக்காக அஞ்சி ஒரு அல்லாவுக்காகவே செய்யும் போது அது எல்லாமே என்னமா ஆயிடுது, இபாதத்து ஆயிடுது. சோ அல்லாவோட திருப்தியை மட்டுமே நீ நாடி எதை செலவு செய்தாலும் அதற்காக கூலி வழங்கப்படுவீர். உம்முடைய மனைவியின் வாயில் அன்புடன் நீ ஊட்டும் ஒரு கவலை உணவு உட்பட என்றது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள் வந்து அறிவிக்கிறாங்க. ஒரு மனுஷன் வந்து அல்லாஹ்ட்ட நன்மையை எதிர்பார்த்தவனாக, நான் இது வந்து அல்லாஹ்வுக்காக மட்டுமே செய்யறேன் அப்படின்னு அல்லாஹ்வுக்காக அஞ்சி அதை செய்யும் போது அல்ஹம்துலில்லாஹ் அது வந்து இபாதத்தாவே அது மாறிடுது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹான தஆலா உங்களுக்கும் எனக்கும் அனைத்து முக்மீனுக்கும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வை மட்டுமே நேசம் கொண்டு அவனுக்காக இபாதத்து செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம்மளுக்கு தந்தருவானாக இன்ஷா அல்லாஹ். கடனை கொடுக்கறது, மற்றவங்களோட கடன் வந்து நீங்க உதவி செய்யறது, இந்த கடமைகள் எல்லாமே என்ன பண்றோம், நம்ம நியத்து இல்லாம சாதாரணமா செய்யறோம். அப்படி செய்யும் போது அது வந்து இபாதத்து ஆகாது. அல்லாஹ்வுக்காக என்று செய்யும் போது மட்டுமே அது என்ன பண்ணும்,
அதை வந்து இபாதத்தா மாறிடு. இன்னைக்கு வந்து ஹதீஸ் வந்து ஆதாரமானது பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹுடைய திருப்தியை நாடி மட்டுமே நீ எதை செலவு செய்தாலும் அதற்காக கூலி வழங்கப்படுவீர். ஓகேவா? ஒரு மனிதன் வந்து அல்லாஹும் நன்மை எதிர்பார்த்தவனாக தன் குடும்பத்திற்கு செலவு செய்தால் அது அவனுக்கு தர்மமாகிவிடும் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று அபு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கின்ற செய்தி இன்னொன்னு இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். முற்காலத்துல வந்து ஒரு 3 மனிதர்கள் வந்து நடந்து சென்றிருக்காங்க. அப்ப மழை வந்து நல்லா பெஞ்சிருக்கு, வெள்ளம் ஏற்படுற அளவுக்கு. அப்ப அந்த மழையில இருந்து நம்ம இது பண்றதுக்காக என்ன பண்றாங்க, ஒரு குகையில அவங்க போய் தஞ்சம் புகுறாங்க. அந்த குகை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, மழையில இருந்து ஒரு பாறை உருண்டு வந்து அந்த குகையை வந்து மூடிடுது. அப்ப அந்த 3 பேர்ல ஒருத்தர் சொல்றாரு, நீங்க வந்து என்னென்னலாம் நல்ல அமல்கள் செஞ்சீங்களோ அதை சொல்லி அல்லாஹ் கிட்ட துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ் அப்படின்ட்டு. அதுக்கு அங்க உள்ள 2வது என்ன செய்யறாரு அப்படின்னா, யா அல்லாஹ்வே எனக்கு வந்து என்னுடைய தந்தையோட உடன் பிறந்தவரோட மக வந்து எனக்கு ரொம்ப பிரியமானவளா இருந்தா, நான் அவளை வந்து ரொம்ப நேசிச்சேன். ஆனா வந்து 100 திஹ்ராம் வந்து நீ எனக்கு கொடுத்தேன்னா நீ என்னை அடையலாம் அப்படின்னு சொன்னா நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு அதை வந்து உழைச்சு நான் போய் 100 தினாரை திரட்டி அவள்கிட்ட கொடுத்தேன். அப்ப அவளோட 2 கால்களுக்கு நடுவுல வந்து நான் அமரும் போது அவ என்ன சொன்னான்னா, அல்லாஹ்வை அஞ்சி கொள்ளு, உரிய முறையின்றி உன்னோட முத்திரையை வந்து உடைக்காத அப்படின்னு என்கிட்ட சொல்லும் போது நான் அவளை உனக்காகவே விட்டு உன்னோட பொருத்தத்தை நாடி நான் அவளை விட்டு அங்கிருந்து வந்துட்டேன். அல்லாஹ், நீ இதை வந்து நான் உன்னுடைய பொருத்தத்தை நாடி நீ இதை செஞ்சிருந்தேன்னு நீ அறிஞ்சேன்னா இந்த சிரமத்துல இருந்து என்னை நீக்கு அப்படின்னு துவா செய்யறாங்க. அப்ப அல்லாஹால என்ன பண்றான், 3ல இருந்து 2 மடங்கு அவரோட சிரமத்தை வந்து அந்த பாறையை வந்து நீக்கி உதவி பண்றான். மற்றொரு வந்து என்ன சொல்றாருன்னா, இறைவா நான் வந்து 3 சாவு வந்து கேழ்வரகு வந்து கூலிக்கு ஒரு வேலையாள வந்து அமர்த்துறேன். அந்த கேழ்வரகு எல்லாமே நல்ல பலன் கொடுத்துச்சு. நான் அவருக்கு வந்து வேலையாளுக்கு வந்து அந்த கூலியை கொடுக்குறேன். அவர் வேணான்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்ப அவர்கிட்ட இருந்து வந்த வருமானத்தை வச்சு நான் என்ன பண்றேன், இன்னும் சில இது வந்து நல்ல விவசாயம் பண்ணி நிறைய கால்நடைகள்லாம் வாங்கி அதை வந்து மேலும் மேலும் அதை வந்து நான் டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்ப அவர் திடீர்னு ஒரு நாள் வந்து என்ன சொல்றாருன்னா, நீங்க அல்லாவின் அடிமையே எனக்குள்ள கூலியை வந்து நீங்க கொடுங்க அப்படின்னு அவர் கேட்கிறாரு. நான் என்ன பண்ணேன், உன்னோட பொருத்தத்தை நாடி இங்க இருக்கிற எல்லாமே உங்களுக்குள்ளதான் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அவருக்கு கொடுத்தேன். அதுக்கு அவர் வந்து நீ என்னை வந்து கேலி செய்றீங்களா அப்படின்னு கேட்டாரு. இல்ல நான் உங்களை கேலி செய்யல, இது எல்லாமே உங்களுக்குரியதான் அப்படின்னு கொடுத்தேன். இது எல்லாமே நான் உன்னுடைய திருப்தியை நாடி மட்டுமே செஞ்சிருந்தேன் அல்ல, இதை நீ அறிஞ்சிருந்தேன்னா எங்களை விட்டு இந்த சிரமத்தை நீக்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப என்ன பண்ணுது, அந்த பாறை வந்து முழுமையா விலகி அவங்களை வந்து இந்த சிரமத்துல இருந்து நீக்கி இருக்கு. ஏன்னா இப்னு உமர் ரலியல்லாஹு அவங்க வந்து தெரிவிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி ஒரு காரியத்தை செய்யும் போது சாதாரணமாக ஒரு காரியமா இருந்தா கூட அது என்ன ஆகுது, இபாதத்தா மாறிடுது. அல்ஹம்துலில்லாஹ். அல் இபாதா ஹைரு மஹலாவோட 2வது வகை பாத்தீங்கன்னா, அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி அவன் தவிர்க்கிறத வந்து நம்ம தவிர்த்து கொள்ளணும். அல்லாஹ்தால நம்மளுக்கு கட்டளை இட்டிருக்கான் இல்லையா, இதெல்லாமே நீங்க தவிர்த்து வாழணும் அப்படின்றது எல்லாமே நம்ம தவிர்த்து வாழ்ந்துக்கணும் இன்ஷா அல்லாஹ். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இப்ப வட்டி, மது, விபச்சாரம், மோசடி, திருட்டு போன்ற பாவங்களை வந்து அல்லாஹ்தால என்ன பண்ணிருக்கான், நம்மகிட்ட வந்து தடுத்து வச்சிருக்கான். இது எல்லாமே என்ன பண்ணணும், நம்ம அல்லாவுக்காக தடுத்து வாழணும். அதை விட்டுட்டு என் குடும்ப கௌரவம் போயிடும், நான் தண்ணி அடிச்சா, திருடுறா என் குடும்ப கௌரவம் பாதிச்சிரும் இப்படின்னு இந்த குடும்ப கௌரவத்திற்காகவோ அல்லது தன்னோட ஒரு கௌரவத்திற்கு இல்லைன்னா துணிச்சல் இல்லை எனக்கு இதெல்லாம் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பண்ணாம இருந்தோம் அப்படின்னா இது என்னமா இபாதத்து ஆகாது. அல்லாவுக்காக அவன் தடுத்திருக்கிறது நான் தடுத்திருக்கேன் என்னையா, இது வந்து இதுவுமே என்னது வந்து ஒரு இபாதத்து தான். அவன் தடுத்ததை வந்து நான் எந்த சந்தர்ப்பத்திலையும் செய்ய மாட்டேன். அதை வந்து தவிர்த்து கொண்டா என்னமா இதுவும் இபாதத்து. இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கூறியிருக்காங்கன்னா, அல்லாஹு தாலா வந்து மாணவர்கள்ட்ட கூறுறானா, என்னுடைய அடியான் வந்து ஒரு தீமையை வந்து செய்ய நாடிட்டான் அப்படின்னா அவனுக்கு வந்து அந்த தீமையை செய்யற வரைக்கும் செய்யாத வரைக்கும் அவனுக்கு எதிராக வந்து எந்த பதிவையுமே செய்யாதீங்க, சரியா? அவன் வந்து ஒரு நன்மையை வந்து ஒரு நன்மையை நினைச்சாலே அவனுக்கு வந்து ஒரு நன்மையோட கணக்கை வந்து எழுதுங்க அப்படின்னு சொல்றானா. கண்ணியமுக்கு ரப்புல் ஆலமீன் நம்ம மேல எவ்வளவு ஒரு கருணை இருந்திருந்தா தன்னுடைய அடியான்கள் மேல இவ்வளவு நம்மளுக்கு ஒரு சலுகைகளை கொடுத்திருப்பான் பாத்தீங்களா, மாஷா அல்லாஹ். ஒரு தவறு வந்து நம்ம எண்ணோம், அந்த எண்ணத்துக்கு வந்து நம்மளுக்கு வந்து எந்த விதமான ஒரு பாவ செயலும் எழுதல. ஆனா ஒரு நன்மையை நம்ம செய்யணும்னு நினைச்சிட்டாலே அதுக்கு அல்லாஹ்தாலா என்ன பண்றான், நீங்க நன்மையை வந்து அதுக்கு எழுதுங்க அப்படின்னு சொல்றான். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. இன்ஷா அல்லாஹ் உங்களையும் என்னையும் அனைத்து முக்மீன்களையும் நம்முடைய தாய் தந்திரி வல்ல ரஹ்மான் அவனுக்காக மட்டுமே இபாதத் செய்யக்கூடிய பாக்கியத்தை தரட்டும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி ஒன்றை தவிர்த்துக்கிட்டா என்னதுமா அது இபாதத்தா ஆகிவிடுது. அல்ஹம்துலில்லாஹ்.
இன்ஷா அல்லாஹ் அந்த லெசன் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் அல்ஹம்துலில்லாஹ். அதான் அக்கீதா. அக்கீதாவுடையது என்னன்னா அல்லாஹ்வை வந்து முழுமையா சார்ந்திருக்கணும். நபி அவர்கள் நமக்கு என்ன கற்றுத்தந்த சுன்னத்துக்களை அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹுடைய அஸ்மாவுல் வஸ்னா அல் அஸ்மாவுல் ஹுஸ்னா வசிஃபாத் எல்லாத்தையுமே நம்ம வந்து பரிபூர்ணமா நம்பணும் இன்ஷா அல்லாஹ். அதன்படி வாழ்ந்தா மட்டுமே நம்மளுக்கு என்ன பண்ணும், அமல்கள் நல்லமல்களோட கூலிகள் வந்து அல்லாஹத்தால நம்மளுக்கு உயர்த்தி கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க வ அதூபு இலைஹி. இன்ஷா அல்லாஹ் அந்த பாடத்தை நாமும் கற்று நம்முடைய தலைமுறைக்கும் இன்ஷா அல்லாஹ் எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம்மளுக்கு தரட்டும் இன்ஷா அல்லாஹ். இதை நம்மளுடைய குடும்பத்தாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அதன் மூலம் சதக்கத்துல் ஜாரியாவை பெறக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம்ம அனைவருக்கும் தந்தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.